ஃபஸ்ட்டு சர்ஃபிக்ஸ் எழுதணும், ரூட் எழுதணும், அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம 5 கார்பன் பென்டேன் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஒரு சப்ஸ்டியூட் இருக்குது. அப்போ அந்த சப்ஸ்டியூட்டில் எத்தனாவதாக இருக்குது அப்படின்னா 2, 2வது இடத்துல இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா மீத்தேன் தானே. இங்கே ஒரு ஹைட்ரஜன் குறைவாக தானே இருக்குது. மீத்தேனா CH4. இங்கே ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சி ஒரு ஆளோட பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெத்தில். அப்போ 2 மெத்தில் பென்டேன். இதுக்கு பேர் 2 மெத்தில் பென்டேன். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு OH, அது ஆல் அப்படின்னு முடியணும். ஆல்டிஹைடுன்னு வந்துச்சு அப்படின்னா CHO. இதுக்கு எப்படி முடியணும் அப்படின்னா ஏல் அப்படின்னு முடியணும். ஹீட்டோன் வந்துச்சு அப்படின்னா C+O சிம்பிள் ஓன் அப்படின்னு முடியணும். ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சு அப்படின்னா C+OH, அதாவது ப்ரோப்பனாயிக் ஆசிட், ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். ஆயிக் ஆசிட். ஸோ இது ரூட் வேர்டு. இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதாவது ஆல்கஹால் வந்தால் இந்த மாதிரி முடியணும், ஆல்டிஹைடு வந்தால் இந்த மாதிரி முடியணும். உங்கள் புக்கிலே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆல்கஹால் வந்துச்சு அப்படின்னா OHன்னு வரும், அது OLன்னு முடியும். ஆல்டிஹைடு வந்துச்சுன்னா CHO, அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, அதாவது மாலிகுலர் ஃபார்முலா ALன்னு முடியணும். ஹீட்டோன் C+Oனா ஓன்னு முடியணும். ஆசிட்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். சரியா? அதே மாதிரி குளோரோ, ஃப்ளூரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பீரியாடிக் டேபிளில். ஆனால் சப்ஸ்டியூட்டன்ட்டை நம்ம ப்ரிஃபிக்ஸில் சொல்லும்போது ஃப்ளூரோ, குளோரோ, ப்ரோமோ, ஓன்னு முடியணும். அயடோ, அமினோ, மெத்தில், எத்தில் இந்த மாதிரி முடியணும் சர்ஃபிக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சர்ஃபிக்ஸ். இது பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லை. ரூட் வேர்டுங்கிறது ஒரு கார்பன் வந்தால் மீத்தேன், 2 வந்தால் ஈத்தேன், 3 வந்தால் ப்ரோப்பேன். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். 3 வந்தால் ப்ரோப்பேன், பியூட்டேன், 4 கார்பன், 5 கார்பன் பென்டேன், 6 கார்பன் ஹெக்சேன், ஹெப்டேன். சரியா? ப்ரிஃபிக்ஸுங்கிறது நம்பர், 1வது பொசிஷனில் இருக்கா, 2வது பொசிஷனில் இருக்கா, 3வது பொசிஷனில் இருக்கா நம்பர். சர்ஃபிக்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்க அதாவது ஃப்ளூரோவா, குளோரோவா, அதை பார்த்து நம்ம போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸசைஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4, 5 கார்பன் வந்தால் என்ன சொல்லியிருக்கோம், பென்டேன். சரிங்களா? அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 1, 2, 3, 4, 5. நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்வேர்டாகவும் கொடுக்கணும், பேக்வேர்டாகவும் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த சப்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதில் எந்த கார்பன் லோயஸ்ட்டு கார்பனோ அதை தான் எடுத்துக்கணும். 2 எடுத்துக்கிறோமா, 4 எடுத்துக்கிறோமா, 2 தான் எடுத்துக்கணும். அப்போ கீழே உள்ளது தான் கரெக்டு, மேலே உள்ளது தப்பு. அப்போ 2வது பொசிஷனில் இருக்குது. அப்போ 2 மெத்தில், 5 கார்பன்னால பென்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த 2 மெத்தில் பென்டேன் இந்த இருக்குது பாருங்கள், 2 மெத்தில் பென்டேன். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், ஸோ நம்பர் கொடுக்கணும். ஸோ ப்ளூவில் கொடுக்குறது கரெக்டு, ரெட்டில் கொடுக்குறது தப்பு. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. சரியா? இப்போ பாருங்கள், இதில் கொடுக்குறோம் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு செயின் கண்டுபிடிக்கணும். அப்போ 6ங்கிறது சின்னதாக இருக்குது, 7ங்கிறது தான் பெருசு. அப்போ அந்த ப்ளூவில் எழுதியிருக்கிறது இல்லையா, அதான் கரெக்டு. இப்போ இந்த ப்ளூவில் 3வது இடத்துல தான் இந்த மெத்தில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. 3வது இடத்துல தான் சப்ஸ்டியூட். அப்போ 3 மெத்தில் 7 வந்திருக்கிறதுனால என்னது, செப்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியான ஒன்று. 3 மெத்தில் செப்டேன். நீங்கள் அந்த இதை போட்டு காமிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு செயின் கண்டுபிடிக்கணும்.
ஃபார்வர்டாகவும் கொடுக்கணும் நம்பர்ஸு, பேக்வேர்டாகவும் நம்பர்ஸ் கொடுக்கணும். அதில் சப்ஸ்டியூட்டன்ட்டுக்கு லோயஸ்ட்டு நம்பர் இருக்கணும். அப்போ அந்த செயினை செலக்ட் பண்ணி எத்தனை கார்பன் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். 5 கார்பன் இருந்தால் பென்டேன், 6 கார்பன் இருந்தால் ஹெக்சேன், 7 கார்பன் இருந்தால் ஹெப்டேன். ஹெப்டேன் சொல்லலாம், இல்லைன்னா எஸ்ஸும் போடலாம், செப்டேனும் போடலாம். கரெக்டு தான். இப்போ பாருங்கள், இங்கே டபுள் பாண்டு வந்திருக்கு. இதையும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். டபுள் பாண்டு வந்தால் என்ன ஈன்னு முடியணும். சிங்கிள் பாண்டு வந்தால் ஏன், டபுள் பாண்டு வந்தால் ஈன்னு முடியணும். கார்பனுடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி ஈஸியாக போட்டுருங்க. 1 2 3 4 5. 5 கார்பன் வந்தால் என்னது பென்ட் ஏன் தான். ஆனால் இங்கே டபுள் பாண்டு வந்திருக்கனால 1 எத்தனாவது கார்பனில் இருக்குது, 1வது கார்பனில் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த டபுள் பாண்டு இதுக்கும் பொருந்தும். நான் என்ன சொல்லியிருக்கேன், லோயஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் குறைவான நம்பரை தான் எடுத்துக்கிறணும். அப்போ 1 தான் எடுத்துக்கணும். 1 ஈன் பென்ட்டு 1 ஈன் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து OH ஆட் ஆகிருந்திருக்கு பாருங்கள். அப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும்னு பாருங்கள். கார்பனுக்கு தான் நம்பர் கொடுக்கணும், OHக்கெல்லாம் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஒரு கார்பன் வந்தால் தானே ஈத்தேன் ப்ரொப்பேன். ஸோ அப்போ அதனால் 1 2 3 கார்பன் வந்தால் என்னது ப்ரொப்பேன். சரியா, ப்ரொப்பேன். இங்கே OH வந்திருக்கு, எப்படி முடியணும்னு சொல்லியிருக்கோம், OLன்னு முடியணும். ப்ரொப்பனால். இந்த ஏனை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியதான். OLன்னு போடலாம். இங்கே 1வது பொசிஷனில் இருக்க கார்பனோட தான் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ 1 ஆல் ப்ரொப்பேன் 1 ஆல். ஸோ அதே மாதிரி ஆசிட்டுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே கார்பன் வந்திருக்கு இல்லையா, அப்போ கார்பனுக்கு தான் 1 இது 2 கார்பன் வந்திருக்கனால ஈத்தேன். அப்போ ஆசிட் வந்திருக்கு இல்லையா, அப்போ ஆயிக் ஆசிட் முடியணும். ஈத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். ஈத்தேனு அதில் ஆயிக்கு. அப்போ இந்த ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிக் ஆசிட் அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டு. ஸோ இங்கே டெஸ்ட் யுவர் செல்ஃப்னு இருக்கு இல்லையா, அதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2. அப்போ ஈத்தேன் இங்கே CHOன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு